அவர் யாரு அப்படின்றத பத்தி சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் பாடநூல்ல படிச்சிருக்கீங்கல்ல, வாத்தியார் வந்தாலே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேசுறது தான் எங்க வேலை இல்லையா, கேட்கறது தான் உங்க வேலை. ஆனா உங்க ஆசிரியர்கள் உங்க மிஸ்ஸுங்கெல்லாம் பேசுறது வேற, நாங்க உங்களோட வேற மாதிரி பேசுவோம். சரியா? கேட்கலாமா? இப்ப சார் சொல்லுவாங்க. இந்த இனிய விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆல்பா ஓவிய பள்ளியின் தாளாளர், அனைத்து தமிழ் ஆர்வலர்கள், சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய திரு பாலமுருகன் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நாம் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எதை படித்தாலும் தாய்மொழி உணர்வு வேணும். தாய்மொழி உணர்வு ஏன் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம பெற்றோரை மதிக்கணுமா? அப்பா அம்மா இருக்காங்களே நமக்கு, அவங்களெல்லாம் மதிக்கணுமா? நீ ஒரு பெரிய என்ஜினியர் ஆகிடுற, அதுக்கு பிறகு அவங்கள மதிக்கணுமா? ஒரு பெரிய டாக்டர் ஆகிடுற, மதிக்கணுமா? அவங்கள நினச்சி பார்க்கணுமா? ஒரு பெரிய வழக்கறிஞர் அல்லது பெரிய சயின்டிஸ்ட்டு அல்லது வெளிநாடுகள்லேயே அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கிது. அப்போது நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நினச்சி பார்க்கணுமா? நம்ம ஏன் நினச்சி பார்க்கணும்? ஆமாம், நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்துக்கு நம்மளை உயர்த்தி விட்டவங்க யாரு? நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய பெற்றோர் இல்லையா? நம்ம பெற்றோர். அதுபோல தான் நம்முடைய தாய்மொழியையும் நாம் மதிக்கணும். நாம் இந்த உலகத்திலிருந்து பெறக்கூடிய அறிவு எல்லாமே எதன் மூலமாக நமக்கு கிடைக்குது? மொழி மூலமாக தான் கிடைக்குது இல்லையா? நீ படிக்கிற, செய்திகளை தெரிஞ்சுக்கிற, கருத்துக்களை தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எதன் மூலமாக நமக்கு தெரியுது? அது கணிதமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், சமூக அறிவியலாக இருக்கலாம், வேறு எந்த பாடமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மொழி மூலமாக தான் நாம் அந்த கருத்துக்களை என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். மொழி தான் நம்முடைய அறிவு கட்டுமானத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அதுவும் தாய்மொழியில் நாம் படித்தோம்னா, தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே கருத்துக்கு ஒரு சில இடங்களில் நீங்களே படிப்பீங்க, ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இருக்கும் இல்லையா? ஒரு பொருளுக்கு பல சொற்கள், பல சொல்லுக்கு ஒரே பொருள் இருக்கும் இல்லையா? இப்போ பூம்பாங்க, மலரும்பாங்க, இது மாதிரி நிறைய புஷ்பம், நிறைய சொற்கள் இருக்குது. எல்லாமே எதை தான் குறிக்குது? பூங்கிற ஒரு பொருளை தான் குறிக்குது. இப்போ இது என்னென்னா, நம்ம பேசுகிற மொழியில், நம்முடைய தாய்மொழியிலேயே இது மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் நமக்கு தெரியும். ஒன்னோட ஒன்றை தொடர்புபடுத்தி அதை நினைவில் வச்சுக்கிறது. அது நம்முடைய அறிவு ஆற்றலுக்கும் மேம்படுவதற்கும் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழி கல்விங்கிறது அவசியம். இன்னொரு மொழியில் நம்ம படிக்கிறோம். இப்போ ஹிந்தியே படிப்பீங்க, ஹிந்தியில் ஒரு சொல் சொல்லி கொடுத்துருந்தா இந்த வகுப்பறையில் கேட்ட அந்த ஒரு சொல் மட்டும்தான் தெரியும். அதே அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவன் அந்த ஒரு சொல் தொடர்புடைய பல சொற்கள் அவங்ககிட்ட இருக்கும். அதை அவன் தொடர்புபடுத்தி படிப்பான், தொடர்புபடுத்தி நினைவில் வச்சுக்கிடுவான், தொடர்புபடுத்தி அவன் அறிவை மேம்படுத்திக்கிடுவான் இல்லையா? அப்போது நாம் நம்முடைய தாய்மொழியில் அடிப்படை கல்வியை கற்பதுங்கிறது அவசியமானது அப்படிங்கிறது அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் எடுத்த முடிவு. இப்போ இந்த பிவிபி ஸ்கூல், இந்த மகரிஷி வித்யா மந்திருக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார்ல, அவருடைய பேச்சு போய் கேட்டீங்களா? அந்த ஸ்கூல்ல இருந்து யாரும் படிக்கிறீங்களா? இங்கே மகரிஷியில் அங்கே யார் வந்தாங்க? அந்த படிக்கிற பிள்ளைங்க யாரும் இருக்கீங்களாப்பா? மகரிஷியில் படிக்கிற ஆண்டு விழாவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாருல்ல, யார் வந்தாரு? சந்திரயான் ஒன்றினுடைய திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரைன்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார்.
அந்த பேச்சு கேட்டீங்கன்னா தெரியும், அவர் பெரிய சயின்டிஸ்ட், ஆங்கிலமே கலக்காம பேசுறாரு. அவருடைய பேச்சுல ஆங்கிலமே கலக்காம பேசுறாரு. இப்போ நம்ம பேசக்கூடிய மொழியில அப்படியா அப்படின்னு பார்த்தா இல்ல. இது என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம், அது என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி அது என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம், இது என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தமிழா இல்ல இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு நாம பிறமொழிய ஆதிக்கம் நம்மள செலுத்துது. இந்த பிறமொழி ஆதிக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னா தாய்மொழி கல்வியும் தாய்மொழி உணர்வும் வேணும். அப்துல் கலாம பார்த்துருக்கிறோம். அப்துல் கலாமுடைய பேச்சுல நீங்க யூடியூப்ல எடுத்து போட்டு பாருங்க. அவர் தமிழ்ல பேசின பேச்சுல நடுவில் ஆங்கிலமே வராது, தமிழ்லயே தான் பேசுவார். குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லயே தான் பேசுவார். அப்போ அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், அவர் சயின்டிபிக் சார்ந்த புத்தகங்கள் பக்கத்துல இப்போ இஸ்ரோல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாம் ஹிந்தி பேசுறவங்களும் வேற வேற மொழிக்காரர்கள் தான் உள்ள இருப்பாங்க. தமிழ்ல யாரோ 4 பேர் தமிழர்கள் வேணா வேலை செய்வாங்க. அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இதுல தான் இருக்கு. ஹிந்தியில பேசக்கூடிய வாய்ப்பு அல்லது ஆங்கிலத்துல பேசக்கூடிய வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழக்கூடியவங்க தமிழ் சூழலுக்குன்னு வரும்பொழுது என்ன செய்யறாங்க, நல்ல தமிழில் மட்டுமே பேசுறாங்க. இப்போ நாம எதுக்காக இதை சொல்ல வரோன்னா, நாம எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தாய்மொழி உணர்வுங்கிறது நமக்கு தேவை.